மதுரை சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று நடக்கிறது. இதில் காலை முதலே பக்தர்கள் திரளாக பங்கேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிவசக்தி பார்வதி கையிலே, சிவசக்தி பார்வதி கையிலே, வரம் தரும் கற்பகமா, வரம் தரும் கற்பகமா மயிலையிலே, வரம் தரும் கற்பகமா மயிலையிலே, வஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவளே, வஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவளே, மதுரை அரசாளும் மீனாட்சி. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். சித்திரை திருவிழாவின் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு ஏதுவாக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. உலக பிரசித்தி பெற்ற, உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் திருக்கல்யாண வைபவம் இன்று 8:35 மணி முதல் 8:59 மணி முதல் நடைபெற இருக்கிறது. அதற்காக மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவிற்கு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் உள்ளே நடைபெற உள்ள இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலேயே திரண்டு, காலையிலேயே அமர்ந்து மீனாட்சி அம்மனை தரிசிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தொடர்ந்து திருமணமான பெண்கள் தங்களது புதிய தாலி கயிற்றை மாற்றிக் கொள்வார்கள். உலக புகழ்பெற்ற இந்த கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த சித்திரை திருவிழாவானது கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருகிறது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருள்வார். அதைத் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெறும். அதன் பின்பு சிவாச்சாரியார்கள் சுவாமி மற்றும் அம்மனின் பிரதிநிதிகளாக இருந்து திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பார்கள். திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து அங்கு கூடியுள்ள பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் தங்களது அந்த பெண்கள் திருமாங்கல்யத்தை மாற்றிக் கொள்வார்கள். அதுபோக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு தீப ஆராதனை காண்பிக்கப்படும். திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே அம்மன் உற்சவத்திற்கு தங்க அங்கி அணிவிக்கப்படும். அதுபோக 1823ஆம் ஆண்டு முன்னோர்களால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வழங்கப்பட்ட தட்டின் மூலம் தீபாராதனை காண்பிக்கப்படும். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தங்கத்தாலான சந்தன குப்பா மற்றும் பன்னீர் தெளிக்கப்படும். அதுபோக சுவாமிக்கும் அம்மனுக்கும் இந்த சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். அது திருக்கல்யாண வைபவத்திற்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 டன் வண்ண மலர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த திருக்கல்யாண மேடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக மதுரை மாநகர காவல்துறை சார்பாக மக்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்பதால் 3000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.